BBC Tamil News. TBCயின் தலைப்புச் செய்திகள். இலங்கைக்கு வெளியில் கொண்டு செல்லப்பட்டுள்ள பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக அமெரிக்க உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்துள்ளார். பொலனறுவை பகுதியில் உள்ள அரிசி ஆலைகளில் விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிப்பு. பதவிய போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பாலாயவேவ போகாவேவ பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடைய பெண் ஒருவர் கடந்த 5ஆம் தேதி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பதவிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அவை இன்றைய TBCயின் தலைப்புச் செய்திகள். வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது TBCயின் காலை தமிழ் செய்திகளுடன். இனி விரிவான செய்திகளை பார்ப்போம். பதவிய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பாலாயவேவ போகாவேவ பகுதியைச் சேர்ந்த 73 வயதுடைய பெண் ஒருவர் கடந்த 5ஆம் தேதி துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காகி உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் பதவிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். அதற்கமைய குறித்த சம்பவம் தொடர்பில் கிரியப்பன்வேவ பிரதேசத்தைச் சேர்ந்த 42 வயதுடைய பிரதான சந்தேக நபர் ஒருவர் புல்மோட்டை விசேட அதிரடி படையினரால் வெளியோய பகுதியில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார். கைதான சந்தேக நபரிடம் இருந்து T56 ரக துப்பாக்கி மற்றும் ரிவால்வர் ஒன்றும் கைப்பற்றப்பட்டுள்ளதோடு நீதிமன்ற உத்தரவை பெற்று போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்காக வெளியோய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளனர். இதனைத் தொடர்ந்து சந்தேக நபரிடம் முன்னெடுக்கப்பட்ட மேலதிக விசாரணைகளுக்கு அமைவாக குறித்த துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்துக்காக மோட்டார் சைக்கிளில் சென்ற துப்பாக்கி நபர் மற்றும் மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் ஆகிய இருவரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். கைதான இருவரும் மஹியங்கனை பகுதியில் எஹெட்டுகஸ்வேவ பகுதியைச் சேர்ந்த 26-30 வயது உடையவர்கள் என தெரிய வருகிறது. இந்நிலையில் பிரதான சந்தேக நபரிடமிருந்து கைப்பற்றப்பட்ட T56 ரக துப்பாக்கி சம்பவத்துக்கு பயன்படுத்தப்பட்டதாக போலீசாரின் விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை பதவிய போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். பொலனறுவை பகுதியில் உள்ள அரிசி ஆலைகளில் நேற்று விசேட சோதனைக்கு உட்படுத்தப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவிப்பு. அரிசி ஆலைகளில் தினசரி உற்பத்தி செய்யப்படும் அரிசியின் அளவு, தற்போதைய இருப்பு மற்றும் சந்தைக்கு விநியோகம் செய்யப்படும் அரிசியின் அளவு தொடர்பான அறிக்கை இதன் போது பெறப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபையின் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் பணிப்புரைக்கு அமைய எதிர்காலத்தில் அனைத்து அரிசி ஆலைகளிலும் தகவல்களை பெற்றுக்கொள்ள நடவடிக்கை எடுக்கவுள்ளதாக நுகர்வோர் அதிகார சபை தெரிவித்துள்ளது. அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கும் ஜனாதிபதிக்கும் இடையில் நேற்று இடம்பெற்ற கலந்துரையாடலில் இன்று முதல் அனைத்து அரிசி ஆலைகளுக்கும் நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபையின் உத்தியோகத்தர்களை ஈடுபடுத்த உள்ளதாக ஜனாதிபதி தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கத்தின் ஊழல் ஒழிப்பு வேலை திட்டத்துக்கு எந்த நேரத்தில் ஒத்துழைப்பு வழங்குவதற்கும் நாட்டுக்கு வெளியே கொண்டு செல்லப்பட்ட பணத்தை நாட்டுக்கு மீண்டும் கொண்டு வருவதற்கான முயற்சிகளுக்கு தொழில்நுட்ப உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாகவும் தெற்கு மற்றும் மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ தெரிவித்தார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் தெற்கு மத்திய ஆசிய அலுவல்கள் தொடர்பான ஐக்கிய அமெரிக்காவின் உதவி ராஜாங்க செயலாளர் டொனால்ட் லூ ஆகியோருக்கிடையில் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற சந்திப்பின் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். அங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசியல், பொருளாதார மற்றும் சமூக விடயங்கள் தொடர்பில் முக்கியத்துவத்தை அறிந்து கொண்டு புதிய அரசாங்கம் கொண்டு செல்லும் வேலை திட்டத்துக்கு அமெரிக்க அரசாங்கமாகிய நாங்கள் பாராட்டுகிறோம். இலங்கையின் பாதுகாப்பு மற்றும் பொருளாதார முன்னேற்றத்துக்கான நிதி மற்றும் தொழில்நுட்ப உதவிகளை வழங்க அமெரிக்க அரசாங்கம் தயாராக இருக்கின்றோம் என்றார். இதேவேளை ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இலங்கையில் ஊழல் மற்றும் வீண் விரயம் தொடர்பில் அரசியல் கலாச்சாரம் நேரடியாக தாக்கம் செலுத்துவதாகவும் புதிய அரசியல் கலாச்சாரத்தை உருவாக்கி ஊழலையும் வீண் விரயத்தையும் மட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்கவுள்ளோம் என்றார். கிராமிய பொருளாதாரத்தை மேம்படுத்துவதன் ஊடாக கிராமிய மக்களின் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதற்கான வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதோடு புதிய தொழில்நுட்ப அரச துறையில் அறிமுகப்படுத்தி தரமான அரச சேவையை உருவாக்குவதற்கு திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த சந்திப்பில் இலங்கைக்கான ஐக்கிய அமெரிக்காவின் தூதுவர் ஜூலி சாங்,
ஆசியாவுக்கான பிரதி உதவி நிர்வாகி அஞ்சலி கஃபூர், ஐக்கிய அமெரிக்க திரைசேரி திணைக்களத்தின் ஆசிய மற்றும் பசிபிக் வலயங்களுக்கான பிரதி உதவி செயலாளர் ரோபர்ட் கப்ரோத், தூதுக்குழுவின் பணிப்பாளர் கேப்ரியல் கிராஃப், அரசியல் மற்றும் பொருளாதார அலுவல்கள் தொடர்பிலான ஆலோசகர் ஷோன் கிரே ஆகியோர் இதன்போது கலந்து கொண்டனர். மின்கட்டணம் சம்பந்தமாக இலங்கை மின்சார சபை முன்வைத்துள்ள யோசனையை ஆராய்ந்து நடவடிக்கைகளை முன்னெடுப்பதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. இது குறித்து பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தலைவர் KPS சந்தலால் தெரிவிக்கையில், இலங்கை மின்சார சபையானது தனது மின்கட்ட யோசனையை முன்வைத்துள்ளது. அது சம்பந்தமாக நாம் ஆராய்ந்து நடவடிக்கைகளை எடுக்க உள்ளோம். அதன் பின்னர் பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிய உள்ளோம் என்றார். இதேவேளை அடுத்த வருடத்தின் முதல் 6 மாதங்களுக்கு தற்போதைய மின்சார கட்டணத்தை அவ்வாறே பேணுவதற்கு இலங்கை மின்சார சபையானது பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவிடத்தில் யோசனையை முன்வைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் திட்டமிடப்பட்டு நாட்டில் அரிசி தட்டுப்பாடு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரிசி இறக்குமதி விவகாரத்திலும் பாரிய மோசடிக்கான திட்டம் தீட்டப்பட்டிருக்கிறது என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் பெரேரா தெரிவித்தார். தேவைக்கு அதிகமான அரிசி இறக்குமதி செய்யப்படுவதால் அடுத்த அறுவடையின் போது விவசாயிகளுக்கு நியாயமான விலைகளில் நெல்லை விற்பனை செய்ய முடியாத அபாயம் காணப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பிலுள்ள அவரது இல்லத்தில் இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர், காலநிலைகளில் ஏற்பட்ட மாற்றத்தின் காரணமாக தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது என்றார். ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசி ஆலை உரிமையாளர்களின் மாஃபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டவையாகும். இவர்கள் நெல் மற்றும் அரிசி என்பனவற்றை மறைத்து வைத்திருக்கின்றனர். இவர்களால் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மற்றும் அரிசியின் அளவை அரசாங்கத்துக்கு இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் என்றும் அவர் கூறினார். சில அதிகாரிகள் இந்த அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு அடிபணிந்துள்ளதால் அல்லது அவர்களால் அரசாங்கத்துக்கு தவறான தகவல் வழங்கப்படுவதன் காரணமாக அதனை அரசாங்கத்தால் கணிப்பிட முடியாதுள்ளது. அரிசி தட்டுப்பாட்டை அரசாங்கத்தால் முகாமைத்துவம் செய்ய முடியும். அதற்கான தீர்வும் காணப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதேபோன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுவது சந்தேகத்துக்கிடமானதாக காணப்படுவதோடு ஊழல் மிக்கதாகவும் உள்ளது. அரிசியை இறக்குமதி செய்வதற்கான பணம் இந்த பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களாலேயே வழங்கப்பட உள்ளது. அரிசியை பதுக்கி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ள அவர்களாலேயே அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகிறது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். ஒரு கிலோகிராம் நாட்டரிசியை 225 ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலைக்கும் 230 ரூபாய் என்ற சில்லறை விலைக்கும் விற்பனை செய்யுமாறு அரிசி விற்பனையாளர்களுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தல் வழங்கியுள்ளார். இது தொடர்பில் எதிர்வரும் நாட்களில் அவதானம் செலுத்தி இந்த விலையை பின்பற்றாத அரிசி ஆலை உரிமையாளர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு நுகர்வோர் விவகார அதிகார சபைக்கு ஜனாதிபதி பணிப்புரை விடுத்துள்ளார். வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சின் அதிகாரிகள் மற்றும் அரிசி விற்பனையாளர்களுடன் நேற்று இடம்பெற்ற சந்திப்பில் ஜனாதிபதி இதனை தெரிவித்துள்ளார். அத்துடன் 1 கிலோகிராம் வெள்ளை பச்சரிசியை 215 ரூபாய் என்ற மொத்த விற்பனை விலையிலும் 220 ரூபாய் என்ற சில்லறை விற்பனை விலைகளிலும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அறிவுறுத்தியுள்ளார். அதே நேரம் இறக்குமதி செய்யப்படும் நாட்டரிசியை 220 ரூபாவுக்கும், சம்பா அரிசி கிலோகிராம் ஒன்றை மொத்த விற்பனை விலையில் 235 ரூபாவுக்கும், சில்லறை விற்பனையில் 240 ரூபாவுக்கும், கீரி சம்பா கிலோகிராம் ஒன்றை மொத்த விற்பனையில் 255 ரூபாவுக்கும், சில்லறை விற்பனையில் 260 ரூபாவுக்கும் விற்பனை செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அறிவுறுத்தியுள்ளதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு நேற்று தெரிவித்துள்ளது. வாகன இறக்குமதிக்கு அனுமதி தருவதாக அரசாங்கம் அறிவித்தும் அது தொடர்பில் எந்தவொரு தீர்மானமும் எடுக்கப்படவில்லை என இலங்கை வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் பிரசாத் மானகே தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டுக்கு வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் மக்களும் வாகன இறக்குமதியாளர்களும் மிகுந்த எதிர்பார்ப்புடன் உள்ளனர். வாகன இறக்குமதியில் முதலாம் கட்டத்தின் கீழ் பேருந்து மற்றும் பார ஊர்தி என்பவற்றிற்கான அனுமதி வழங்கப்படும் என அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் பல வாகன இறக்குமதியாளர்கள் அடுத்த வருடம் முதல் வாகனங்களை இறக்குமதி செய்வது தொடர்பில் அவர்களது முகநூல் மற்றும் இணையதளங்கள் ஊடாக விளம்பரப்படுத்தி வருகின்றனர். இதன் காரணமாக வாகன இறக்குமதி பேசுபொருளாக மாறியுள்ளது. எனினும் அரசாங்கம் வாகன இறக்குமதிக்கான உரிய தினத்தை இதுவரையில் அறிவிக்கவில்லை என்றார்.
கடும் மழை, பலத்த காற்று மற்றும் கடல் கொந்தளிப்புடன் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. நேற்று பிற்பகல் 2 மணிக்கு வெளியிடப்பட்ட அறிவிப்பு இன்று பிற்பகல் 2 மணி வரை செல்லுபடியாகும் என்றும் வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடாவின் ஆழ்கடல் பகுதியில் பயணிக்கும் பல நாள் மீன்பிடி படகுகள் மற்றும் கடல்சார் சமூகம் இது தொடர்பில் அவதானமாக இருக்க வேண்டும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடல் பகுதியில் நேற்று காலை 8:30 மணியளவில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளது. இது அடுத்த 24 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு நோக்கி நகர்ந்து மேலும் வளர்ச்சியடைய வாய்ப்புள்ளது. இது டிசம்பர் 11ஆம் தேதி இலங்கை மற்றும் தமிழ்நாட்டிற்கு அப்பால் தென்மேற்கு வங்கக்கடலை அடைய அதிக வாய்ப்புள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக மேற்படி கடற்பரப்புகளில் தற்காலிகமாக மிக பலத்த காற்றுடன் பலத்த மழை பெய்யக்கூடும் என்பதுடன் கடற்பரப்புகள் மிகவும் கொந்தளிப்பாகவும் காணப்படும் என்று வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. விவசாய நிலங்களுக்கு வரும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கைகளையும் எடுக்கலாம். சட்ட சிக்கல் ஏதும் கிடையாது என விவசாய கால்நடை வளர்ப்பு அமைச்சர் லால்காந்த குறிப்பிட்டுள்ளமை முற்றிலும் தவறானது என வன விலங்குகள் பாதுகாப்பு அமைப்பின் செயலாளர் நயனக ரன்பல தெரிவித்தார். இவரின் கருத்துக்கு அமைய செயற்பட்டு நெருக்கடிக்குள்ளாக வேண்டாம் என விவசாயிகளிடம் கேட்டுக்கொள்கிறோம். அமைச்சரின் தவறான கருத்தை அரசாங்கம் மீளப்பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். கொழும்பில் உள்ள வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்பின் காரியாலயத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இவ்வாறு குறிப்பிட்டார் அவர். விவசாய நிலங்களுக்கு வரும் வன விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கையையும் எடுக்கலாம். அதனால் எவ்வித சட்ட சிக்கலும் வராது என விவசாய கால்நடை வளர்ப்பு காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சர் லால்காந்த அண்மையில் பாராளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளமை பாரதூரமானதொரு கருத்தாகும். விலங்குகளை கட்டுப்படுத்த விவசாயிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கலாம் என்றால் விளை நிலங்களுக்கு வருகை தரும் விலங்குகளை கொல்லாமலா என்ற கேள்வி எழும். காட்டு விலங்குகளின் செயற்பாடுகளினால் பாதிக்கப்பட்டு வெறுப்புக்குள்ளாகி உள்ளனர். இவ்வாறான பின்னணியில் விவசாயிகளுக்கு அமைச்சரின் கருத்து உத்வேகம் அளிக்கும் வகையில் உள்ளது என்றும் அவர் கூறினார். அந்த செய்தியோடு நிறைவுக்கு வருவது டிபிசியின் இன்றைய காலை தமிழ் செய்திகள். மீண்டும் மாலை செய்திகளோடு சந்திப்போம். வணக்கம். TBC Tamil News.